வணக்கம் நண்பா, வெல்கம் டு திங்க் அபார்ட் ரிடில்ஸ் சேனல். ஒரு நாள் ஆரோன் அவர் தாத்தாவுடைய பழைய பெட்டி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய புதையல் எங்க இருக்குங்கிற மேப்பை பாக்குறாரு. எப்படியாவது அந்த புதையல அடைஞ்சிடலான்ட்டு ஆரோன் நினைக்கிறாரு. அந்த மேப்ல 2 பீஸ் மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகுற பீஸ் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் சரியான மேப் கண்டுபிடிச்சாலும் அந்த புதையல் எடுக்கிறதுக்கு கடல் வழி பயணம் தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு கப்பல் வேணும் இல்லையா? அதனால அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஒரு வாடகை கப்பல் எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்றாரு. அடுத்த நாள் அந்த கப்பல் கடைக்கு போயிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கப்பல் சூஸ் பண்றாரு ஆரோன். அப்போ அந்த இடத்துல சில டிஸ்கவுண்ட் பிரைசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பத்தி அந்த கடைக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது, இந்த டயக்ராம நீங்க கை எடுக்காமலும் ஒரு லைன் மேல இன்னொரு லைன் ஓவர்லாப் ஆகாமலும் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல இந்த கப்பல் கிடைக்கும்னு சொல்றாரு. அதை எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த இமேஜ் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது போல வரையும் போது கை எடுக்காமலும் ஒரு லைன் மேல இன்னொரு லைன் வராமலும் வரையலாம். அதுக்கு பக்கத்திலேயே 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதை பத்தி ஆரோன் விசாரிக்கும் போது இங்க மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. இந்த 9 பாயிண்ட்ஸையும் கை எடுக்காம 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொண்டு இணைச்சா 20% டிஸ்கவுண்ட்ல இந்த கப்பல் வாடகை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அதை எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி வரையும் போது 9 பாயிண்ட்டையும் 4 ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு இணைச்சிடலாம். ஆரோன் இதை சரியா செஞ்சனால அவருக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. முதல்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட், ரெண்டாவது ஒரு 20% டிஸ்கவுண்ட், ஆக மொத்தம் 30% டிஸ்கவுண்டோட நம்ம ஹீரோ அவருடைய அட்வென்ச்சரை சிறப்பா ஆரம்பிக்கிறாரு. அந்த இரவு நேரத்துல கப்பல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கடல்ல ஏற்பட்ட திடீர் புயலால இடியும் மழையும் பயங்கரமா அடிக்குது. நம்ம ஹீரோக்கு கடல் பயணம் இதுதான் முதல் முறைங்கிறனால யாருக்கையாவது உதவி கேட்கலான்னு அங்க இருக்க டெலிஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அவர் கண்ணுல 2 கப்பல் தென்படுது. இந்த 2 கப்பல்ல எது சேஃபான கப்பல்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கப்பல்ல இருக்க கொடியை பார்த்தீங்கன்னா கருப்பு கொடியாகவும் நடுவில் எலும்பு கூடும் பறிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இது கடல் கொள்ளையருடைய கப்பலாக தான் இருக்கணும். அது இந்த கப்பல்ல ஒரு சாதாரணமான கொடி பறந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் சேஃபான கப்பல். அந்த கப்பல்ல இருக்கவங்கள்ட்ட உதவி கேட்கும் போது அவங்க ஆரோனுக்கு உதவி செஞ்சு 2 ஆட்களை அவரோட அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ அவர் கூட வந்த 2 பேரோட சேர்த்து மொத்தம் 3 பேரும் புதையல் இருக்க ஐலாண்டை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல புதையல சுலபமா கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறாங்க. அப்போ ஏதோ சத்தம் வருதுன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான புலி அவங்களை தாக்குறதுக்காக நின்று இருக்கிறத கவனிக்கிறாங்க. புலிய பார்த்த பயத்துல எல்லாரும் ஒழிச்சுக்கிறாங்க. அப்போ ஆரோன் கண்ல ஒரு மிகப்பெரிய மரக்கட்டை தென்படுது. இதை வச்சு புலிய க்ளோஸ் பண்ணவும் முடிவு பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கு ஒரு பசில சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற கொஸ்டின் மார்க்ல என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த பசிலுடைய லாஜிக் என்னன்னா, கீழே இருக்கிற 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி மேல இருக்கிற நம்பர் கூட மைனஸ் பண்ணா நடுவுல இருக்கிற நம்பர் வந்துடும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல கீழே 9ம் 6ம் இருக்கு. அதை ஆட் பண்ணும்போது 15ங்கிற வேல்யூ வரும். 15ஓட மேல இருக்கிற 8 மைனஸ் பண்ணும்போது 7ங்கிற வேல்யூ வரும். அதுதான் சென்டர்ல இருக்கு. அதே போல செகண்ட் ட்ரையாங்கிள்ல 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது 9 வரும். 9 கூட 3 மைனஸ் பண்ணும்போது 6 வரும். அது போலவே தேர்ட் ட்ரையாங்கிள்ல 5வையும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 11 வேல்யூ வரும். 11ஓட மேல இருக்கிற 4 மைனஸ் பண்ணும்போது 7 வரும். சோ 7 தான் இதுக்கான ஆன்சர். இந்த பசில ஆரோன் சால்வ் பண்ண உடனே அந்த மரக்கட்டை ரிலீஸ் ஆயிடுது. ரிலீஸ் ஆன மரக்கட்டை செம்ம வேகத்துல வந்து புலி அடிக்குது. அந்த இடத்துல புலி காலி. ஒரு வழியா புலிகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. இன்னும் என்னென்ன வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போது அவங்க முன்னாடி 3 காட்டுவாசிங்க வந்து ஹீரோவோட சேர்த்து அவங்க 3 பேத்தையுமே கைது பண்ணி அவங்களுடைய தலைவங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. புதையலோட போலான்ட்டு இங்க வந்தோம். இந்த தீவை விட்டு உயிரோட போனாலே பெரிய விஷயமாட்டிருக்கு. எப்படியாவது உயிரோட போனா போதுன்னு ஆரோனும் அவன் கூட வந்த 2 பேரும் மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த 3 காட்டுவாசிங்க கூட நடை கட்டுறாங்க. அப்போ அவங்க முன்னாடி ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுடைய ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு எல்லாருமே போய் ஆகணும். அதை கடந்து போறதுக்கு அங்க ஒரு படகு இருக்கு. ஆனா இங்க சில கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, நம்பர் 1, அந்த படகுல 2 பேர் தான் ஒரே சமயத்துல பயணம் பண்ண முடியும். நம்பர் 2, அந்த படகு ஓட்டுறதுக்கு யாரோ ஒருத்தர் அந்த படகுல இருந்தே ஆகணும். நம்பர் 3,
ஒருவேளை ஏதோ ஒரு பக்கத்துல ஆரோனுடைய ஆளுங்களை விட காட்டுவாசிங்க ஆளுங்க அதிகமா இருந்தா அந்த பக்கம் இருக்கிற ஆரோனுடைய ஃப்ரெண்ட்ஸை கொண்டுருவாங்க. சோ இந்த கண்டிஷன்லாம் வச்சு இவங்க 6 பேத்தையும் எப்படி பாதுகாப்பா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரை கொண்டு போலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஆரோனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ABCன்னு பேர் வச்சுக்கலாம். அதே போல அந்த காட்டுவாசிங்களுக்கு 1 2 3ன்னு பேர் வச்சுக்கலாம். அவங்க இப்போ இருக்கிற சைடை ரைட் சைடுனும் அவங்க போக வேண்டிய சைடை லெஃப்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் Aவும் 1ம் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போவாங்க. அப்புறம் 1 லெஃப்ட் சைடுல விட்டுட்டு A ரைட் சைடுக்கு திரும்பி வருவாரு. அப்புறம் 2ம் 3யும் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போவாங்க. 2வை அங்கேயே விட்டுட்டு 3 மட்டும் ரைட் சைடுக்கு வருவாரு. இப்போ AB 2 பேரும் லெஃப்ட் சைடுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் B அங்கேயே விட்டுட்டு Aவும் 1ம் ரைட் சைடுக்கு வருவாங்க. இப்போ 2 பக்கமுமே காட்டுவாசிகளும் நம்ம ஹீரோ குரூப்பும் பேலன்ஸா தான் இருக்காங்க. அடுத்தது Aவும் Cயும் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வருவாங்க. 2 படகு எடுத்துட்டு ரைட் சைடு போயிடுவாரு. அடுத்த ஜெர்னில 2 1 கூட்டிட்டு வந்துருவாரு. மறுபடியும் ரைட் சைடு போயிட்டு கடைசியா 3யும் கூட்டிட்டு வந்துருவாரு. ஒரு வழியா 6 பேரும் சேஃபா இந்த கரைக்கு வந்துடுறாங்க. மறுகரைக்கு வந்தவங்கள மறுபடியும் பொடிநடையா அந்த காட்டுவாசிங்க அவங்க தலைவன்ட்ட கூட்டிட்டு போறாங்க. கடவுளே, எப்படியாவது இந்த காட்டு பயலுவல்ல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு ஆரோன் மனசில் நினைக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம், பார்த்தா ஒரு பயங்கரமான இடி விழுந்து காடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இவங்க முன்னாடி 2 வழிதான் இருக்கு. அதுல ஏதோ ஒரு வழியை அவங்க சூஸ் பண்ணி ஆகணும். அதுலயும் ஒரு வழியில போனா மட்டும்தான் அவங்க உயிர் பிழைப்பாங்க. இன்னொரு வழியில போனா கண்டிப்பா காலி தான். அது எந்த வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலுக்கு போகலாம். அந்த மேக்ஸ் கிளாஸ்ல ரோமன் லெட்டர்ஸ்லாம் அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே போரிங்கா ஃபீல் பண்ணதால சின்னதா ஒரு கேம் விளையாடலன்னு பசங்களை கூப்பிடுறாரு. போர்ட்ல இந்த மாதிரி ஒரு ரோமன் லெட்டர் எழுதுறாரு. போர்ட்ல இருக்கிற இந்த நம்பரை நீங்க அழிக்க கூடாது. அதே சமயத்துல அது கூட நீங்க கோட் எதுவும் போடக்கூடாது. ஆனாலும் இந்த நம்பரை நீங்க 6ஆ மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். அந்த ரோமன் லெட்டருக்கு முன்னாடி எஸ்ங்கிற எழுத்தை சேர்த்திட்டா அது 6ஆ மாறிடும். ஸ்வாதிக்கு ஒரு பெரிய பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணுங்கிற ஆசை. இவங்க 2 பேத்துல யார் உண்மையான பணக்காரங்க, எந்த பையனை ஸ்வாதி சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் இவரு காஸ்ட்லியான கார் முன்னாடி நின்று இருந்தாலும் அவர் சட்டையில இருக்கிற ஐடி கார்டை வச்சு பார்க்கும்போது அவரு அந்த கார் ஷோரூம்ல வேலை செய்யறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவே இந்த பக்கம் இருக்கிற நபர் அவரு பர்த்டே கிஃப்டா வந்த காரோட நின்று போஸ்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் ஸ்வாதிக்கு சரியான ஆப்ஷனா இருப்பாரு. இந்த ரிடிலுக்கு ஆல்டர்னேட் ஆன்சர் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தமிழ்ல பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.